போயிட்டு வாமா. ஜோடி பொருத்தம் எப்படி அமைஞ்சிருக்கு பாத்தியா ஐயா? ஆமா சார், எல்லாம் பார்வதி செஞ்ச பூஜா பலன் தான் ஒரு நல்ல பையன் மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்கான். லட்சத்துல ஒண்ணுதான் ஐயா இப்படி அமையும். என் கண்ணே பற்றும் போல் இருக்கியா? யோ, திரும்பி வந்ததும் சுத்தி போட சொல்லியா? பார்வதி, இப்ப எது நடந்தாலும் நீ நிதானம் இழக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீ உணர்ச்சி வசப்படவே கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன், அமைதியா என் கூட வா. குட் மார்னிங் பார்வதி. பார்வதி, வா. செல்வம், நீ வர சொன்னங்கிறதுக்காக தான் வந்தேன். எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்கு. வந்த காரியத்தை முடிக்கிறியா? சேகர், உன்னுடைய கை நீட்டு. பார்வதி, நீயும் கை நீட்டு. என்னங்க இதெல்லாம்? பிளீஸ். சேகர், பார்வதியோட கையில இருக்கிறது உன்னுடைய மோதிரமா? எஸ், இட் இஸ் மைன். பார்வதி, சேகரோட கையில இருக்கிறது உன்னுடைய மோதிரமான்னு பாரு. இதுதான் காந்தர்வ விவாகம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ புராணத்துல படிச்சிருப்பியே. இதுவும் சாஸ்திர ரீதியான கல்யாணம் தான். என்னங்க ஒண்ணுமே புரியல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பார்வதி, கொஞ்சம் எப்படி வா. சேகர், கொஞ்சம் டேக் யுவர் ஓன் டைம். பார்வதி, நான் சொல்றத அமைதியா நிதானமா கேள். மல்லிகை பந்தல்ல முத நாள் ராத்திரி வந்தது நான் இல்ல. மோதிரம் மாத்தினது நான் இல்ல. எல்லாமே சேகர் தான். பார்வதி, 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 பாரு, பாரு டார்லிங், கெட் அப், அப். சேகர், பார்வதிக்கு ஏதாவது நடந்தா உன் ரத்தத்தை உன் கண்ணுக்கு காட்டுவோண்டா. போட பார்வதி, பார்வதி. ஏண்டி என்ன அடிச்சுட்டா ஓடுற? இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் என் காலடியில தான் வந்து விட. பார்வதி, நில்லு. பார்வதி, நான் சொல்றதுக்கு நில்லு. பார்வதி, ப்ளீஸ். பார்வதி, நில்லு. பார்வதி, நான் சொல்றதுக்கு நில்லு. பார்வதி, ப்ளீஸ். பார்வதி, 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 நான் சொல்றதுக்கு நில்லு. பார்வதி, நில்லு. பார்வதி, பார்வதி, நான் சொல்றதுக்கு. பார்வதி, பார்வதி, பார்வதி. பார்வதி, உலகத்தில் எல்லாரும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதனால எல்லாரும் செத்தா போயிடுறாங்க. நீ செத்து போயிட்டா உனக்கு ஏற்பட்டிருக்க இந்த களங்கம் உன்னை பொறுத்த வரைக்கும் தீர்ந்து போயிடலாம். ஆனா அந்த அவப்பெயர் உன் குடும்பத்தை எவ்வளவு பாதிக்கும்னு யோசிச்சு பாத்தியா? அவமானம் தாங்க முடியாம உங்க அப்பா, அம்மா, குடும்பமே இந்த தண்டவாளத்துல விழுந்து உயிர் போக்கிக்கிற நிலைமை வரலாம். அதுக்கப்புறம் நான் மட்டும் உயிரோடு இருப்பேன்னு நினைச்சியா? இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க? குழப்பமான நிலையில எடுக்கிற எந்த முடிவும் சரியான முடிவா இருக்கவே முடியாது. நிதானமா யோசிச்சு நடக்க வேண்டியதை பார்க்கலாம். வா, வா.
ஆத்திரப்படாதீங்க அண்ணா. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா இனிமையும் சொல்லாம மூடி மறைச்சு வைக்கிறது சரியில்லைன்னு தான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். பார்வதி என் வீட்டு மருமகளா வரணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டேன். என் ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சு. என் பொண்ணு ரோசக்காரி. இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சா தற்கொலை பண்ணினாலும் பண்ணிக்குவா. அம்மா, கொலையே நடந்து போச்சும்மா. தற்கொலை எப்படிம்மா பண்ணிக்க முடியும்? எதுக்கு தாத்தா இப்படி கத்துறீங்க? ஒரு செகண்ட் ஹார்ட்டே நின்னு போச்சு. ஹார்ட்? உனக்கு ஹார்ட்னு ஒண்ணு இருந்தா இப்படி செய்வேடா பாவி. அடிக்கடி தாத்தான்னு கூப்பிடாத. உன்னை அடிச்சு கொல்லாதாடா என் ஆத்திரம் தீரும். பாவி, இந்த பாரு, என்னதான் நீ தாத்தாவா இருந்தாலும் குற்றச்சாட்ட சொல்லிட்டு அதுக்கு என்னுடைய பதிலையும் கேட்டுட்டு அடிச்சா நியாயம். அதை விட்டுட்டு எடுத்தோடனே கை நீட்டுறது எனக்கு பிடிக்காது. நீ எல்லாம் எப்படி தாத்தா ஜட்ஜா இருந்த? டேய், அந்த பதவி மட்டும் இப்ப என்கிட்ட இருந்தா உன்னை தூக்குல போடுவேண்டா. ஐ வில் ஹேங் யூ பகர். நான் அப்படி என்ன கொலையா பண்ணிட்டேன்? அதை விட கொலையே பண்ணிருக்கலாமடா. இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போற பார்வதி வாழ்க்கையை கெடுத்துட்டியடா, அழிச்சிட்டியடா. ஓ, அதுவா? இந்த அர்ஜுனனுக்கு சுபத்ராவையோ யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்க கிருஷ்ண பரமாத்மா ஒரு தந்திரத்தை கையாண்டார்னு சொல்லுவியே. நீ புராணத்துல படிச்ச, நான் அதை நடைமுறையில செஞ்சு காட்டினேன். பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நீ எல்லாம் முடிச்சு வைக்கிறதா தெரியல. நானே என் சுய முயற்சியில முடிச்சுக்கிட்டேன். அதுக்கு இதுவாடா வழி? இது ஏன் வழி? ஆர்குமெண்டாடா பண்ற? கொஞ்சம் பொறுமையா. ஆமாங்க, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. நீங்க பெரியவங்க, நியாயம் அநியாயம் தெரிஞ்ச நீங்களே இப்படி நிதானம் இழக்கலாமா? இவனை பத்தி உனக்கு தெரியாதுமா. இவன் எதுக்கும் துணிஞ்சவன். இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை சார். இதுக்கெல்லாம் நீயும் தான்ப்பா காரணம். என்ன மன்னிச்சிருங்க சார். பார்வதியோட பேசணும்னு ஆசைப்பட்டுதான் லெட்டர் எழுதுறேன். வேற எந்த விதமான நோக்கமும் எனக்கு இல்லை. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். தெரியும்பா. ஏங்க, இங்க என்னங்க நடந்துச்சு? உன் பேரனால ஊரே பத்தி எரியுது. என்ன நடந்துச்சு நான் கேக்குறேன். புள்ள வளர்த்திருக்கே. ஏன், நான் வளர்த்ததுல என்னங்க தப்பு? அது வந்துங்க, என்னங்க உங்க கண்ணுல கண்ணீரா? மனுஷனால எதையுமே செய்ய முடியாதப்போ மனுஷன் செய்யக்கூடிய ஒரே காரியம் இது ஒண்ணுதான். ஏன்னா இந்த ஒண்ணுதான் யார்கிட்டயுமே கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, சாப்பிட வாங்க. பார்வதி சாப்பிட்டாளா? இல்ல, அழுதுகிட்டே படுத்திருக்கா. அழத்து கூட உடம்புல தெம்பு வேணும். அவனை வர சொல்லு. பார்வதி, சாப்பிடவாமா? அப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. வாமா, வாமா, வா.
நாய் வாய் வச்ச சாப்பாட்டை அந்த நாய்க்கே போட்டது. கூடி வந்த மேகம் தசை மாறி போச்சு, வாங்கி வச்ச மாலை அது நாரா போச்சு. கூடி வந்த மேகம் தசை மாறி போச்சு, வாங்கி வச்ச மாலை அது நாரா போச்சு. எங்கே அந்த சாமி, இது பொல்லாதவன் பூமி. ஜெயிலுக்குள்ளே இந்த சின்ன கிளி அத செரகொடிச்சா இனி என்ன வழி? கூடி வந்த மேகம் தசை மாறி போச்சு, வாங்கி வச்ச மாலை அது நாரா போச்சு. பொம்பள பூவ பறிச்சா தப்பில்லையா, ஆம்பள ஜாதி உனக்கு கற்பில்லையா. பொம்பள பூவ பறிச்சா தப்பில்லையா, ஆம்பள ஜாதி உனக்கு கற்பில்லையா. பாதத்தில் முள்ளு தச்சா அழுவது கண்தானே, ஆணுக்கு வெறி பிடிச்சா அழிவது பெண்தானே. பாவம் சந்தன மரம் அடுப்பெரிக்க சொன்னானே. கூடி வந்த மேகம் தசை மாறி போச்சு, வாங்கி வச்ச மாலை அது நாரா போச்சு. எங்கே அந்த சாமி, இது பொல்லாதவன் பூமி. ஜெயிலுக்குள்ளே இந்த சின்ன கிளி அத செரகொடிச்சா இனி என்ன வழி? நாணம் என்னும் வேலி என்னானது, கண்ணீர் சிந்தி கண்ணும் பொன்னானது. நாணம் என்னும் வேலி என்னானது, கண்ணீர் சிந்தி கண்ணும் பொன்னானது. அகலிகை சாபம் இங்கே என்னைக்கும் தீராதோ, பரந்தரும் ராமனுமே கல்லா போனானோ. பூவில் வண்டு விழுந்தா சென்றலும் வந்து தீண்டாதோ. கூடி வந்த மேகம் தசை மாறி போச்சு, வாங்கி வச்ச மாலை அது நாரா போச்சு. எங்கே அந்த சாமி, இது பொல்லாதவன் பூமி. ஜெயிலுக்குள்ளே இந்த சின்ன கிளி அத செரகொடிச்சா இனி என்ன வழி? ஜெயிலுக்குள்ளே இந்த சின்ன கிளி அத செரகொடிச்சா இனி என்ன வழி?